வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த சேனல் நம்ம அஜியோ குர்த்தியில் நான் வாங்கின சில குர்த்திஸ் பற்றி தான் நான் ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். அஜியோவில் வாங்குகிற குர்த்திஸ் வந்து ஒர்த்தா இல்லையாங்கிறத இந்த சில குர்த்திஸ் நான் வாங்கின குர்த்திஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின குர்த்தி பார்த்திங்கன்னா அலினா குர்த்தி, பிளாக் கலர் குர்த்தி, ஃப்ளாரல் குர்த்தி. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபரில் போய் எனக்கு 520 கிட்ட வாங்கினேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து விஸ்காஸ் கிளாத்து. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்மால் எடுத்திருந்தேன். ஸோ அப்புறம் எனக்கு சைஸ் பத்தலைன்னு சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு நான் எம் எடுத்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல பட்டன்ஸ் வச்சு அழகாக இருந்தது, எல்லோ கலர் பட்டன்ஸ் வச்சு. இதை நீங்கள் வந்து ஆஃபீஸ் வியருக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் அதை வியர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் சிகர் பேண்ட்டோட ஒயிட் கலர் பேண்ட்டோட மேட்ச் பண்ணியிருக்கேன். 3/4 ஹேண்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கம்ஃபர்டபுள் வியரிங் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த அஜியோவில் இந்த குர்த்தி வந்து அவைலபிள் இல்லை. இதுக்கு பதிலாக நிறையா ஃப்ளாரல் குர்த்தி இருக்குது. நீங்கள் வேணுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் குட்டுன்னே சொல்வேங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆஃபீஸ் வியருக்கு ரொம்பவே குட். நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா கிம்யாரா குர்த்தி. ஸோ இது வந்து நல்லா ப்யூர் காட்டன் வேணும்னு நினைக்கிறவங்க, அம்பர்லா கட்டிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த குர்த்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் 3 கலர்ஸ் இருந்துச்சு, ப்ளூ, ரெட், எல்லோ. நான் ப்ளூ சூஸ் பண்ணேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், சைடில் டோரிஸ்லாம் வச்சு அழகாகவே இருந்துச்சு. 3/4 ஹேண்டு தான். அம்பர்லா கட்டிங் வந்து ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. ஹைட்டான பீப்புள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவுமே சைஸ் வந்து நான் எஸ் தான் வாங்கியிருக்கேன். 540க்கு தான் வாங்கினேன். இது வந்து நீங்கள் எந்த கலரோடையும் நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்யூர் காட்டன். ஸோ இதை நான் வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இதுவும் நான் வந்து சிகர் பேண்ட்டோட நான் வேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து ரெட் கலர் பேண்ட்டோடையோ வேறு ஏதாவது எல்லோ கலர், லைட் எல்லோ கலர் பேண்ட்டோடையோ நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். சைடில் டோரிஸ்லாம் போட்டு அழகாகவே இருந்துச்சுங்க. 3/4 ஹேண்டு தான். ஆஃபீஸ் வியருக்கு, காலேஜ் யூஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல பெரிய அம்பர்லாவாகவே இருந்துச்சு. 540 ருபீஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்துங்க. இதில் வந்து ரெட்டு இருந்தது, எல்லோவும் நல்லாவே இருந்துச்சு. பட் எனக்கு ப்ளூ கலர் இல்லைங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த குர்த்தி நான் குட்டுன்னே சொல்வேங்க. ஆஃபீஸ் வியருக்கு ரொம்பவே குட்டு. ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா ஜோம்பர்ஸ் குர்த்தி வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து ப்யூர் காட்டன் தான். ஸோ ரொம்ப யோசிச்சு தான் இந்த குர்த்தி வாங்கினேன், நல்லா இருக்குமா என்னென்னு. பட் உண்மையிலே சொன்னால் இந்த குர்த்தி ரொம்பவே குட்டுங்க. இது 470 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ரேட் கம்மியான குப்பரை கூட இதை வாங்குங்க. இதுவுமே வந்து ஃப்ரண்ட் ஓப்பனிங் தான். இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் உள்ள ஓப்பனிங் வந்து ரொம்ப நிறையா இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், நான் வியர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. பட் ஆனால் அதுக்குள்ளே உள்ள சைடில் வந்து ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் வந்து தச்சுக்கலாம். இது வந்து ப்யூர் காட்டன் தான். இதை வந்து நீங்கள் லைட் க்ரீனோட, ப்ளூவோட, ஒயிட்டோட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் பேண்ட்டோட. ரொம்பவே குட்டாக இருந்தது. எனக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு இந்த குர்த்தி. ஸோ நான் அந்த ரேட்டிங் ஒன்று கம்மி பண்ணது முன்னாடி பட்டன் இல்லாததுக்காக மட்டும்தான். ஸோ லாஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா சியாக்கி குர்த்தி. இந்த குர்த்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரேயான் கிளாத்து. இது வந்து முன்னாடி வந்து ஓப்பனிங் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் இதை வாங்கினேன். பட் இது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வாங்கும்போது கலர் ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து இந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே நல்லா இல்லைங்க. கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு. இந்த ஷால் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸாகவே இருக்காது. ஆனால் சைடில் கொடுத்துருக்க அந்த ரெட்டுக்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸை வந்து ஒயிட்டுக்கும் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஷால் போட்டு வியர் பண்ணுற குர்த்தி வியர் பண்ணுற பீப்புளுக்கு இது கண்டிப்பாக பிடிக்காது. மேபி காலேஜ் கோயிங், ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த கலர் சீக்வன்ஸு, அந்த கலர் மேட்சிங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதையும் ஒயிட் கலர் பேண்ட்டோடு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம், பிளாக் கலர் பேண்ட்டோடையும் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. பட் என்னோடய சஜஷன் வந்து இந்த ஷால் போடுறவங்களுக்கு இது நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி முன்னாடி இருக்க அந்த ஒயிட் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய ரேட்டிங் வந்து கம்மியாக தரேன். என்னோடய சேனல் பிடிச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.